கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோவான் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 15 வரை. தியானத்தின் தலைப்பு, அன்பில் நிலைத்திரு. பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 9. அன்பு. மனிதன் தேவ பிரசன்னத்திலிருந்து விழுந்து போன அந்த வேளையிலிருந்து இந்த வினாடி வரைக்கும் அடிப்படையில் அவனுடைய இருதயம் ஏங்குவது இந்த அன்பு ஒன்றுக்கே என்றால் மிகையாகாது. அதிலும் அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனம் 12 இயேசு சொன்னபடியே இன்று அன்பு தணிந்து அழிந்து வருவதை நாம் காண்கிறோம். இந்த நிலையில் இயேசுவில் காணப்பட்ட அன்பை நாம் நமதாக்கிக் கொண்டு அவரை தரித்து கொள்வது சாத்தியமாகுமா? இதற்கு முதலில் இயேசு நம்மிடம் எவ்விதமாக அன்பு கூர்ந்தார் என்பதை அறிவுபூர்வமாக அறிந்திருந்தாலும் நாம் உணர வேண்டும். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல என்று இயேசு சொன்னார். மேலும் நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் என்று இயேசு ஜெபித்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 23. இப்படியே பிதாவாகிய தேவன் தமது குமாரனில் வைத்த அன்பு எப்படிப்பட்டது என்பதை விட அந்த அன்பில் நிலைத்திருக்கும்படி குமாரன் என்ன செய்தார் என்பதே நமக்கு முக்கியம். அதற்கு இயேசுவே பதில் தருகிறார். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, மேலும் நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்றும் இயேசு சொன்னார். யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 10, யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 34. அப்படியே சொன்னதையே செய்து முடித்தார். இதுவே பிதா தமது குமாரனை நேசிக்க காரணம். என்னில் அன்பாயிரும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிற நாம், அவரது அன்புக்காக நம் உள்ளந்திரியங்களில் ஏங்குகிற நாம் நமது பங்கை சரியாக செய்கிறோமா? பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு பிதாவின் அன்பில் நிலைத்திருந்து தமது மாதிரியை காட்டிய இயேசுவின் பாதையில் நாம் நடக்கிறோமா? இயேசுவின் அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. அதை மெய்யாகவே உணர்வோமானால் அவரது கட்டளைகளை நாம் உதாசீனம் செய்ய மாட்டோம். அன்பானவர்களே, இன்று நம்மில் எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை மதித்து என்னதான் நேரிட்டாலும் எதைத்தான் இழந்தாலும் வார்த்தை நம்மில் செயலில் வெளிப்பட இயேசுவின் மாதிரியை கொண்டிருக்கிறோம்? நமது உள்ளத்தில் அவரது அன்பிற்காக எவ்வளவா ஏங்குகிறோம்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனம் 37. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உமது மாதிரியை பின்பற்றி நீர் கற்றுத்தந்த அன்பின் பாதையில் நடக்கவும் உமது அன்பில் நிலைத்திருக்கவும் எனக்கு கிருபை தாரும். ஆமென்.